பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு இந்திய அணி முன்னேறியது. ஐசிசி பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரின் நேற்றைய 24வது ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. மராட்டியத்தின் நவி மும்பை நகரில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி பேட்டிங் செய்தது. தொடக்க வீராங்கனைகளாக பிரத்திகா ராவல் மற்றும் ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் விளையாடினர். அவர்கள் இருவரும் அசத்தலாக விளையாடி சதமடித்தனர். இறுதியில் இந்திய அணி 49 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 340 ரன்கள் குவித்தது. இதனைத் தொடர்ந்து 341 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. மழை காரணமாக போட்டி டிஎல்எஸ் முறையில் 44 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதன்படி வெற்றி பெற 325 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அந்த அணியில் அதிகபட்சமாக ஃபரூக் ஹல்லிடே 81 ரன்களும், இசபெல்லா கேஸ் 65 ரன்களும், அமெலியா கர் 45 ரன்களும் எடுத்தனர். இறுதியில் நியூசிலாந்து அணி 44 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 271 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் நியூசிலாந்து அணியை 53 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றதுடன் அரையிறுதிக்கும் தகுதி பெற்று அசத்தியது. ஆட்ட நாயகியாக ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டார்.